ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். இன்றைக்கி வந்து ஒரு அவுட்டிங் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லோரும் வந்து வெளியே கிளம்பிட்டுருக்கோம் ஃபேமிலியோட. எங்கே போகிறோம்னா திருப்பூர் தான் போகிறோம். அங்கே தான் கிளம்பிட்டுருக்கோம். கிளம்பிட்டு வெளியே வந்து பார்த்தா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ரைனி சீசன் வந்தாலே வெளியே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போகலான்ட்டு கிளம்பிட்டுருக்கோம்னா எங்களோட பழைய காரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நியூ கார் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே தான் கிளம்பிட்டுருக்கோம். சரி, ஓகே, மழை நிற்கட்டும் அப்படின்ட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மழை நின்றனே கிளம்பிடலாம் அப்படின்னு. ஆனால் மழை பார்த்திங்கன்னா நிற்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப அதிகமாகவே மழை வந்துருச்சு. இந்த மழை பார்த்திங்கன்னா நிற்கிற மாதிரியே தெரில. என்னானாலும் சரி இன்றைக்கி கிளம்பிடலான்ட்டு கிளம்பியாச்சு. ஒரு வழியே எப்படியோ நாங்கள் வந்து திருப்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த கார் கம்பெனிக்கும் வந்தாச்சு. மழை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நடுவில் எதுவுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எங்களோட காரை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு எங்கே வந்திருக்கோம்னா எஸ்டிஆர் கார் திருப்பூர், அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே எங்களோட பழைய காரை வந்து சேல் பண்ணிவிட்டு வேறு ஒரு நியூ கார் எடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே ஐடியா பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப நாளாகவே நிறையா வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கே வந்து நல்ல கார் வந்து கிடைக்கும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு ஏற்ற மாதிரி லோ பட்ஜெட்டில் கார் வந்து எங்கே கிடைக்கும்ன்ட்டு நிறையா சர்ச் பண்ணோம். அப்படி நாங்கள் சர்ச் பண்ணதில் எங்களுக்கு கிடைச்சது வந்து இந்த திருப்பூர் எஸ்டிஆர் கார்ஸ். இவங்க தான். இவங்ககிட்ட வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா விதமான கார்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. திருப்பூர் எஸ்டிஆர் கார்ஸ் இவங்ககிட்ட வந்து யூஸ்டு கார்ஸ் தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாங்க, நாங்களே இன்றைக்கி வந்து எங்களோட ஓல்டு மாடல் காரை கொடுத்துட்டு கொஞ்சம் நியூ மாடல் யூஸ்டு கார் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். இவங்ககிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50,000லேருந்து லாஸ்ட் 7 lakh 8 lakh வரைக்குமே இவங்க நியூ மாடல் கார்ஸ் கூட அவைலபிளாக வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 100+ கார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா நேரில் போனீங்கன்னா பார்த்து உங்களுக்கு பிடிச்ச காரை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். வீடியோவில் பார்த்துருப்பவே தெரிஞ்சிருக்கோம். பாருங்கள் இங்கே எவ்வளோ கார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு. 100+ காருக்கு மேலவே எங்கள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே லோ பட்ஜெட் கார்ஸு. நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி லோ பட்ஜெட்டில் கார்ஸ் வந்து இங்கே நிறையாவே அவைலபிளாக இருக்குது. அங்கே இருக்கிற அத்தனை காரில் எங்கள் கார் எதுன்ட்டு எங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நைட்டு வந்து 7 o'clock மேலே ஆயிடுச்சு. ஆனால் அப்போயும் வந்து நாங்கள் வந்து எங்கள் காரை வந்து சூஸ் பண்ணவே இல்லை. எதை எடுக்கிறதுனே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு எங்களுக்கு. நிறைய கார்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நிறைய டெஸ்ட் ரைடு கூட போயிட்டு வந்தாச்சு. ஃபைனலி எங்கள் ஃபேமிலியை எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி எங்களோட காரை வந்து நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். எந்த கார் வாங்குவோம் நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபைனலி இதுதான் நாங்கள் வந்து சூஸ் பண்ண எங்களோட கார் இதுதான். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் கார்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதில் எங்களுக்கு பிடிச்ச மாடல் என்னென்னா மாருதி சுசுகி அல்டோ. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அதை வந்து நாங்கள் வந்து வாங்கியாச்சு. எங்கள் அம்மாவும் அத்தாவும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து தான் இந்த காரை வந்து வாங்குகிறாங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. எங்கள் அம்மா மட்டும் ஹாப்பி இல்லை, ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். எஸ்டிஆர் கார்ஸ் திருப்பூர் இவங்களோட லொக்கேஷன் வந்து நான் கீழே பின் பண்ணுறேன். அப்புறமா இவங்க வந்து யூடியூப் சேனலும் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு யாருக்காவது கார் வாங்கணுன்ட்டு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் நேரில் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச காரை பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கிட்டு வாங்க. ஃபைனலாக எங்களோட காரை வந்து எடுத்துகிட்டு நாங்கள் நேராக வந்து சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நாங்கள் வெளியே சாப்பிட வரக்குள்ள மழையும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மத்தியானமும் சரியாக சாப்பிடாதனால செம்ம பசி. அதனால் வந்து பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உள்ள ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் எல்லா ஃபேமிலியோட. அதான் நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி மழை பெய்யும் போது வெளியே போயிட்டு ஹோட்டலில் இலைய போட்டு அதை கழுவி பிரியாணி போட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக தானே இருக்கும். இலையில சூடாக இந்த பிரியாணியை கொட்டி எடுத்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்தது. அப்புறமா அங்கேருந்து பிரியாணி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு பேக்கரியில் தான் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock இருக்கும். அப்போயுமே பார்த்திங்கன்னா மழை வந்து நிற்கவே இல்லை, தூறல் போட்டுக்கிட்டே தான் இருந்தது. ஓகே, பேக்கரிக்குள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு நானும் என் தங்கச்சி எங்கள் அத்தா 3 பேருமே உள்ளே போயிட்டுருக்கோம். அம்மா வந்து காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டாங்க. மழை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்ததுனால அவங்க வெளியே வரல. சரி, நாங்கள் 3 பேர் மட்டும் உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு உள்ளே வந்திருக்கோம். என் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வேணும்ன்ட்டு ஒரே தொல்லை தாங்க முடியல. சரி, அவளுக்கு ஏதாவது ஐஸ்கிரீம் இருந்தால் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து ஐஸ்கிரீமே இல்லையாமா, ஒன்லி கேக்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. சரி, ஓகே, ஐஸ்கிரீம் எதுவுமே இல்லாதனால டீ மட்டும் சொல்லிட்டு வந்தாச்சு. டீயும் வந்துருச்சு. ஜில்லுன்னு இந்த மலைக்கு வந்து டீ குடிக்க செம்மையாக இருந்தது.
அப்புறமா எல்லாருமே டீ குடிச்சிட்டு நேராக வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போவே ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு. ஃபைனலாக எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆயாச்சு. எப்படியும் ஒரு 1:30 மணி 2 மணி ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு. நாமக்கல்லையும் பார்த்தீங்கன்னா மழை தான், செம்ம மழை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.